இந்த பேட்டர்ன் ப்ளவுஸ் எப்படி நான் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணேன்னு இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்லாம் புரியும். இப்போ வந்து மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து ப்ளவுஸோட லென்த் வந்து 14 இன்ச் எனக்கு ரெடி அளவு. அதோட நான் வந்து 2.5 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 2.5 இன்ச்சில் 1/2 இன்ச் மேலே ஷோல்டருக்கும், 1/2 இன்ச் கீழே ஹெம்முக்கு நம்ம பிடிச்சு தைக்கிறதுக்கும், ஒரு 1.5 இன்ச் வந்து நம்ம பேட்டர்னுக்காகவும் சேர்த்து நான் 2.5 இன்ச் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ரெடி அளவு வந்து நான் ஷோல்டரோட ரெடி அளவுலேருந்து ப்ளவுஸோட ரெடி அளவு 14 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். கீழே இருக்க அந்த 2 இன்ச் வந்து நம்ம 1/2 இன்ச் ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணுறதுக்கும் 1.5 இன்ச் வந்து நம்ம பேட்டர்னுக்காகவும் வச்சுருக்கேன். ப்ளவுஸோட நெக் விட்த் வந்து 4.25, இது வந்து போட் நெக்கு. 2.25 இன்ச்சுக்கு ஷோல்டர் வந்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு குட்டி ஸ்லோப் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்லோப் எதுக்கு கொடுக்குறோன்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா நம்ம ஷோல்டர் வந்து கொஞ்சம் சரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அதே ஷேப்க்கு கொடுத்தா தான் ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக உட்காரும். அதுக்கப்புறம் ஆம்கோல் வந்து 6 இன்ச் கொடுத்துருக்கேன். செஸ்ட் டிவைடட் பை 4 பண்ணி நான் வந்து செஸ்ட்டோட அளவும் அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் ஆம்கோல் சைடு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து உள் பக்கமாக நம்ம மார்க் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணுறப்ப பேக் சைடு வரக்கூடிய எக்ஸ்ட்ரா க்ரீசஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ ஆம்கோல்லேருந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆம்கோல் ஸ்கேலில் எப்படி நான் மார்க் பண்ணி கர்வ் பண்ணுறேனோ அதே மாதிரி கர்வ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கர்வாக வரைகிறப்ப நமக்கு வந்து ஸ்லீவோட விட்த்து வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன். எனக்கு 8.25 இருக்கணும். இப்போ அந்த கர்வை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தா கரெக்டாக எனக்கு 8.25 இருக்குது. இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணால் தான் ப்ளவுஸ்க்கு ஜாயின் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் இல்லாமல் இருக்கும். இல்லைனா பத்தாமல் போகாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ வெயிஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். வெயிஸ்ட் டிவைடட் பை 4 பண்ணிவிட்டு அதுக்கும் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் 1 இன்ச் டாட்டுக்கு கொடுத்து இதே மாதிரி லைன்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெயிஸ்ட்டும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆம்கோல்லேருந்து கீழே ஒரு 3 இன்ச் எடுத்துக்கலாம் பேட்டர்னுக்காக. 3.5 இன்ச் வந்து நான் வந்து போட் நெக்குக்காக மேலே மார்க் பண்ணுறேன். 4.25 இன்ச் விட்டுக்கு இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரியே மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு பாக்ஸோட மிட்லேருந்து நான் இப்போ வரைகிற மாதிரி 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறப்ப பர்ஃபெக்டான போட் நெக் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த போட் நெக்கு கீழே 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோலில் இருக்க 3 இன்ச்சுக்கும் இந்த 1 இன்ச்சுக்கும் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ அங்கேருந்து 2 இன்ச்சு லென்த்துக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 2 இன்ச் கேப் எதுக்குன்னா நம்ம ஸ்கேலப் வரைகிறதுக்காக நான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணல, லைனிங்லேயே மார்க் பண்ணி தான் அடித்து திருப்பி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ லைனிங்லேயே நம்ம ஸ்கேலப்பும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எப்பயும் 1/2 இன்ச் வைப்போம்ல, அதுக்கு பதிலாக 3/4 இன்ச் வந்து நான் விட்டு வந்து வச்சுக்கிறேன். இப்போ நான் வைக்கிற மாதிரியேவும் 3/4 இன்ச்சுக்கு டாட் வந்து சென்டரில் வச்சுட்டு இப்போ ஸ்கேலப் வந்து வரையலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வரைய கஷ்டமாக இருக்குன்னா ஏதாவது கார்ட்போர்டு அட்டை அந்த மாதிரி இல்லைனாக்கா இதுக்கு ஸ்கேல் விற்கிது, அது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும் நமக்கு ஸ்கேலப் வரைகிறதுக்கு. இப்போ நான் வரைகிற மாதிரி கரெக்டாக 3/4 இன்ச்சுக்கு நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு செஸ்ட் அளவு 36 இருக்குன்னா நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான பேட்டர்ன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஸ்கேலப்பை ஒட்டி ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுக்கடுத்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த 1/2 இன்ச் எதுக்குன்னா நம்ம வந்து ஸ்கேலப்புக்கு விடக்கூடிய சீம் அலவன்ஸ் தான் இந்த 1/2 இன்ச்சு. 1/2 இன்ச்சு விட்டு நம்ம இதே மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போ அந்த 1/2 இன்ச்சுக்கு கீழே ஒரு 1 இன்ச் விட்டுறோம். 1.5 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துருந்தோம்னா அந்த 1.5 இன்ச்சை இங்கே நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த 1 இன்ச் எதுக்குன்னா மேலே இருக்க போர்ஷனை கட் பண்ணி செப்பரேட்டாக ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்காக. இப்போ நெக்கோட லென்த் எடுத்துக்கலாம். நெக்கோட லென்த் வந்து பாட்டம்லேருந்து 5 இன்ச் நான் வச்சுருக்கேன். இப்போ அதுக்கும் 4.25 இன்ச் வச்சு இதே மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம கீழேயும் கர்வாக ஷேப் கொடுத்துக்கலாம் நெக்குக்கு. இதில் வந்து யூ தான் கொடுக்கணும்னு இல்லை, வி மாதிரி கொடுத்தாலும் அழகாக இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே பேட்டர்னில் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும். உங்களுக்கு பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ நம்ம 1/2 இன்ச் விட்டுருந்தோம்ல ஸ்கேலப்புக்கு கீழே, அந்த இடத்துல நம்ம வந்து 2 பார்ட்டையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 2 பீஸ் கிடைக்கும். கீழே இருக்க நெக்கோட அந்த யூக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் வரைஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம வரைஞ்சிருக்கிறது ரெடி அளவு. அது வந்து தைக்கிறப்ப நமக்கு அது 1/2 இன்ச் வேணும். அதனால மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த 1/2 இன்ச்சை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த 1/2 இன்ச்சு கேப்பை விட்டுட்டு மார்க் பண்ணதில் லைன்ஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 2 போர்ஷன் இருக்கும். மேலே இருக்கிறது வந்து செப்பரேட்டான ஃபேப்ரிக் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த பார்ட்ரு தான் அட்டாச் பண்ண போகிறேன். பார்ட்ரு வந்து பத்தாததுனால இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்கேலப் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம்.
ரைட் சைடு வச்சு இதே மாதிரி ஒன்று மேலே ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு மேலே ஒரு எட்ஜ் தையல் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அயன் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து படிஞ்சு இருக்கும். இப்போ நம்ம ஸ்கேலப்க்கு வரக்கூடிய போர்ஷனை ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மார்க்கிங் சாக் இருக்குன்னா நார்மல் சாக் அதை வச்சு நம்ம ஸ்கேலப் மேலேயே நான் மார்க் பண்ணுற மாதிரி திக்காக ஒரு லேயர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க அந்த போட் நெக்கையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிட் பாயிண்டில் நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு லைட்டாக டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 பக்கமும் ட்ரேஸ் விழுந்துடும். இப்போ நமக்கு கேன்வாஸ் தேவையில்லை, 2 பக்கமுமே நமக்கு ட்ரேஸ் கிடச்சிருச்சு. இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரியே 2 சைடும் நம்ம அந்த ட்ரேஸ்க்கு மேலேயும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடும் நமக்கு மார்க்கிங் கிடச்சிருச்சு. இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தால் நமக்கு வந்து இந்த பேட்டர்ன் ரெடி ஆயிரும். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கீழே இருக்க பேட்டர்னையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுலேயும் அதே மாதிரி டார்க்காக சாக்கில் மார்க் பண்ணிட்டு டேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 நெக்குமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாட்டம் நெக்கும் ரெடியாக இருக்குது, மேலே இருக்க ஸ்கேலப் நெக்கும் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி லைனிங் மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணுறப்ப நமக்கு வந்து ப்ளவுஸ் லென்த்து சேஞ்ச் ஆகாது. நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு மெஷர் பண்ணியே காட்டுறேன். இப்போ கீழே வரக்கூடிய போர்ஷனுக்கு நம்ம ப்ளைனாக இருக்க ஃபேப்ரிக் தான் எடுத்திருக்கோம். இது வந்து போட்லி பட்டன் வைக்க போகிறதுனால நான் 2மே ஓப்பன் சைடாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஓப்பன் சைடு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எல்லா ஃபேப்ரிக்கையும் எடுத்து வச்சுட்டு ஸ்கேலப் போர்ஷனை ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ நான் ஸ்கேலப் ட்ரா பண்ணியிருக்கதை என்னை ஃபேஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா பிகினர்ஸ்க்கு பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணால் டிசைன் வந்து சேஞ்ச் ஆகாமல் கரெக்டாக கிடைக்கும். டர்ன் பண்ணுறதுமே நம்ம கர்வுக்கு கரெக்டாக டர்ன் பண்ணால் நமக்கு வந்து வி மாதிரி வராமல் கரெக்டான ஸ்கேலப் ஷேப்பில் வரும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குன்னு. நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணாமலே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணால் நமக்கு இது வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து ஈஸியாகவே கிடைக்கும். மேலேயும் நான் ஸ்டிச் பண்ணி அடித்து திருப்பிக்கிறேன். இதில் வந்து எந்த இடத்துலையும் நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணல. எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸ்கேலப்பில் வரக்கூடிய சென்டர் இடத்த மட்டும் நாச்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிட்டில் மட்டும் நாச் பண்ணாலே டர்ன் பண்ணுறப்ப பர்ஃபெக்டாக வரும். சேம் மெத்தடில் நாச் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்க போட் நெக்கையும் கட் பண்ணிவிட்டு அதுலேயும் 1/2 இன்ச் விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணணும். கிராஸாக அர்க்கத் கொடுத்துக்கோங்க. அப்போ டர்ன் பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக டர்ன் ஆகிடும். இப்போ நம்ம நெக்கை வந்து டர்ன் பண்ணிக்கலாம். நான் எடுக்கிற மாதிரியே டர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்கேலப் நான் எடுத்து வர்றப்பே தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இப்போ இதை அயன் பண்ணிவிட்டு மேலே ஒரு எட்ஜ் தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதில் நான் கேன்வாஸே யூஸ் பண்ணல, ஆனால் எவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு வந்து ஸ்கேலப் வந்திருக்குன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம டேனிங் வந்து கரெக்டாக ஊசியை வந்து அந்த எட்ஜில் நிப்பாட்டி திருப்பணும். அப்போனா நமக்கு வந்து கரெக்டாக இந்த மாதிரியான ஒரு ஸ்கேலப் வந்து கிடைக்கும். இப்போ மேலே டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டாச்சு. மேலே வரக்கூடிய அந்த போட் நெக்கையும் டாப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டா மேலே வரக்கூடிய அந்த ஸ்கேலப் போர்ஷன் வந்து நமக்கு ரெடி ஆயிடும். எப்பயுமே கொஞ்சம் மெயின் ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸரெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் வரும் மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்கேலப் டிசைன். இப்போ கீழே வந்து போட்லி பட்டன் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதே மாதிரி தெர்மோகால் பாலை நம்ம பட்டு ஃபேப்ரிக் மிச்சம் இருக்கிறதுல வச்சு நான் பூ கட்டுற மாதிரி கட்டுறேன். இந்த மாதிரி கட்டலாம், இல்லைனா ஊசி வச்சும் ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி நான் ஒரு 5லேருந்து 6 போட்லி பால்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3/4 இன்ச் கேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக் நல்ல சைடு ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கணும். ராங் சைடு என்ன ஃபேஸ் பண்ண இருக்க மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ போட்லி பால்ஸை இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரியே அந்த போட்லி பாலோட ரவுண்ட் சைடு வந்து நல்ல சைடு இருக்கணும். இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா நம்ம கீழே வரக்கூடிய போர்ஷனில் எந்த அளவுக்கு நெக்கோட லென்த் இருக்குன்றதை மெஷர் பண்ணியாச்சு. 5 இன்ச் வருது. இப்போ அந்த 5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு 1 இன்ச் நம்ம போட்லி பால் வைக்க போகிற இடத்துக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல தான் போட்லி பால்ஸ் வைக்க போகிறோம். இப்போ நான் வைக்கிற மாதிரியே அந்த போட்லி பால் எந்த பக்கம் நம்ம நாட் பண்ணியிருக்கோமோ அதை வந்து ஊசிக்கு உள்ளே கூடி வச்சாச்சு. அது மேலே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். 1 இன்ச் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நான் காட்டுறேன் எந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு. ஃபினிஷ் பண்ணுறப்போ ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா போட்லி பால்ஸ் வந்து வெளியே வந்துடும்.
இதுக்கு மேலே வந்து நம்ம லைனிங் வச்சு அடித்து திருப்ப போகிறோம். இப்போ நம்ம கீழே இருக்க லைனிங்கோட மிட் பாயிண்ட்டும் அந்த தெர்மோகோல் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல போட்லி பால்ஸ், அதோட மிட் பாயிண்ட்டும் சென்டரில் வர மாதிரி வச்சு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்க அந்த 1/2 இன்ச்சில் லைன் மேலேயே கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். அப்போனா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கீழேயும் 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைச்சு நம்ம பாட்டம் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சைட்லேயும் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த சைடில் வரக்கூடிய போர்ஷனில் தான் நம்ம ஸ்கேலப் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ எந்த இடத்துலையும் ரா எட்ஜ் வந்து வெளியே தெரியாமல் எல்லா சைடும் நம்ம அடித்து திருப்பிக்கலாம். அப்போ தான் கன்சீலான ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து 3/4 இன்ச் இருக்குது. 1 இன்ச் விட்டுருந்தோம், அதில் 1/4 இன்ச்சுக்கு இப்போ தையல் போட்டிருக்கோம். அது போக நமக்கு 3/4 இன்ச் இருக்குது. இந்த 3/4 இன்ச்சு மேலே தான் நம்ம ஸ்கேலப் போடுற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம அட்கட் கொடுத்து அடித்து திருப்பிக்கலாம். நான் திருப்புற மாதிரி டேன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேர்ன் பண்ணுறப்ப நமக்கு எந்த இடத்துலையும் பிசுறு இருக்காது. எல்லாமே லைனிங்குள்ளே கன்சீலாக ஃபினிஷ் ஆயிரும். இப்போ டேர்ன் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு அயன் பண்ணிக்கலாம். ஜென்டலான அயன் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அயன் பண்ணிவிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் போட்டு நம்ம இந்த பாட்டமில் இருக்க நெக் பீஸையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்புறம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். எல்லா சைடும் இதே மாதிரி ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா கம்யூனிட்டியில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த பேட்டர்ன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி பாட்டம் போர்ஷனும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே வரக்கூடிய ஸ்கேலப்பும் கீழே வரக்கூடிய போர்ஷனையும் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3/4 இன்ச் நம்ம விட்டுருந்தோம்ல, அந்த 3/4 இன்ச்சுக்கு மேலே ஸ்கேலப் வர்ற மாதிரி நான் வைக்கிற மாதிரியே வச்சு பின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அந்த சைடும் பின் பண்ணிக்கலாம். 3/4 இன்ச்னா கரெக்டாக அந்த 3/4 இன்ச்சுக்கு மேலே தான் அந்த ஸ்கேலப் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ப்ளவுஸோட லென்த்தில் எந்த ஒரு சேஞ்சுமே ஆகாமல் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வச்சு பின் பண்ணியாச்சு. பின் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஸ்கேலப்பையும் இந்த பாட்டமில் இருக்க நெக்கையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கீழேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஜாயின் பண்ணுற பாட்டமும் அந்த மேலே வரக்கூடிய ஸ்கேலப்பும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு லாங் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து பிரியாது. தையல் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலையும் எண்ட் ஆகிற இடத்துலையும் கண்டிப்பாக லாக் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும், எண்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து பிரியாமல் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து பாட்டமையும் இதையும் ஜாயின் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம டாட் பிடிக்கணும். மிட் பாயிண்ட் நான் மடித்து போடுறப்ப பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஆம்கோல் சைடும் பாட்டமும் எவ்வளோ ஈவனாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குன்னு. இப்போ டாட்டுக்கு 3 இன்ச்சு லென்த்து வச்சு 1 இன்ச்சு டாட் பிடிச்சிக்கிறேன். 4 இன்ச்சு லென்த் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு டாட் பிடிக்கிறப்ப நமக்கு 2 சைடும் கரெக்டாக இருக்கும். ஃபோல்ட் பண்ணி இப்போ நான் பிடிக்கிற மாதிரி டாட் பிடிச்சிக்கோங்க. டாட் பிடிச்சா இந்த நெக் டிசைன் வந்து ரெடி ஆயிரும். நான் வந்து ஃபைனலாக நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதில் வந்து ப்ளவுஸோட லென்த்து நம்ம எவ்வளோ வச்சோம், எந்த அளவுக்கு கரெக்டாக அதே அளவு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு என்ன பேட்டர்ன் ப்ளவுஸ் வேணும்னு கம்யூனிட்டியில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸோட லென்த்து இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு 14.5 இன்ச் இருக்குது. மேலே ஷோல்டர் 1/2 இன்ச் போயிடும். அப்போ நமக்கு 14 இன்ச் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.